அந்த சந்தத்தோடு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் நாங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் தமிழுக்கு ஒலிப்புக்குன்னே இருக்குது. இப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஒலிப்புக்குன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ ஆங்கிலம் எப்படி ஒலிக்கணும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். பிடிங்கி பேசுவோம். இப்போ நம்ம ஆளுங்களுக்கு ஆங்கிலம் ஏன் ஒழுங்கா புரிய மாட்டேங்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? 4 பேரை கொண்டு போய் ஒரு இங்கிலீஷ் படத்தை காட்டி அதுக்கப்புறம் கதை எழுதுறானுங்க. 4 கதை உங்களுக்கு ஏன்னா அவன் பேசுறது உனக்கு புரியல, அவனுடைய ஆக்சன் உனக்கு புரியல. இன்றைக்கு நம்ம பல சொற்கள் ஆங்கில சொற்களை தப்பாக சொல்றோம், பேசிக்கிட்டு இருக்கோம். டைவோர்ஸுங்கிறோம். டைவோர்ஸ்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையாது. டிக்ஷனரி எடுத்து பாருங்க, அது டிவோர்ஸ் பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து வருது. ஆனால் டைவோர்ஸ் எல்லாருக்கும். அதனால தான் இங்கிலீஷ்காரன் பார்த்தான், ஐயப்பா உன் இங்கிலீஷ் என்னால் தாழ முடியல, இந்த பிடிச்சிக்க உனக்குன்னு ஒரு இந்தியன் இங்கிலீஷ். அந்த காலத்தில் இந்தியன் இங்கிலீஷ் பேர் என்ன தெரியுங்களா? இப்போ அந்த மாதிரி நம்ம இதுக்கு போச்சு. அந்த ஆங்கில மொழியை நீங்கள் படிக்கின்ற போது இப்போ ஷேக்ஸ்பியர்ல ஒன்று எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வரி, டு பி ஆர் நாட் டு பி, அவ்வளோதான். ஹாம்லெட் சொல்கிறான். இப்போ இதை படிக்கும்போது நம்ம இந்தியன் இங்கிலீஷ் எப்படி சொல்கிறோம்? டு பி ஆர் நாட் டு பி. அதே நம்ம இது வரையாகவும் கூட சொல்லலாம். இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை சுஷீலா பாடினா எப்படி பாடுவாங்க, டிஎம்எஸ் பாடினா எப்படி பாடுவாங்க, இதெல்லாம் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் இந்த இதில் பாடி காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த டு பி ஆர் நாட் டு பி, டு பி ஆர் நாட் டு பி. ஆனால் இங்கிலீஷ்காரன் படிக்க சொன்னீங்கன்னா எப்படி படிப்பான்? டு பி ஆர் நாட் டு பி, டு பி ஆர் நாட் டு பி, அப்படி தான் படிப்பான். ஏன்னா அந்த செலவு படி அடிச்சு பிடிச்சி படிப்பான். இது ஆங்கில முறை. நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்கன்னு சொன்னால் வாயில் விளக்கெண்ணெய் ஊற்றி படபடன்னு படிக்கணும். தமிழில் சொல்கிறோம் பார்த்தீங்களா சந்தி, அதே போல் சந்தி இலக்கணம் ஃப்ரெஞ்சில் உண்டு. அந்த இலக்கணம் தெரியாமல் நீங்கள் ஃப்ரெஞ்சை பேசுறீங்கன்னா சிரிப்பான் ஃப்ரெஞ்சுக்காரன். அதே போல தான் தமிழுக்கு உச்சரிப்பு ஒலிப்புக்கு என்று விதிமுறைகள் உண்டு. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா மாத்திரையை தெரியணும். தெருவில் விற்கிற டேப்லெட்ஸ் இல்லை, மாத்திரைனா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எடுத்தல், படுத்தல், அழித்தல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இதையெல்லாம் தெரிந்தால்தான் வல்லின மெல்லின இடையான வேறுபாடுகள் தெரியும். இன்னைக்கு பேசுறவங்களுக்கு எந்த வேறுபாடும் தெரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் தெரிந்தால்தான் உங்களுக்கு தமிழ் ஒலிப்பு ஒழுங்காக வரும். அதுக்காகத்தான் இந்த முற்றோதல் போது இதுலயும் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் தமிழ் ஒலிப்பு மிக அருமையாக இருக்கும். இப்ப கம்மன் பாருங்க, வெறுமனி முற்றோதல் இந்த பாட்டை படிச்சு நீங்க பொருளை தெரிஞ்சுட்டு போறது ஒன்றும் பெருசு இல்லை. உட்காந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்தீங்கன்னா ஒரு 10 பாட்டு பொருள் நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் கம்பன் பல்கலைக்கழகம் அவங்ககிட்ட நீங்கள் நிறைய கற்றுக்கணும். அதில் ஒன்று இது. ஆகவே முற்றோதல்னு சொல்லும்போது இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் இப்போ அப்படிதான் நாங்கள் செலுத்தணும். முதல்ல படிக்க ஆரம்பிச்சு எல்லாமே அப்படி தடாதமான படித்தாங்க. அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரும் ஒரே சமயத்தில் வாய் விட்டு படிப்பாங்க, சத்தமாக படிப்பாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணால் ராகம் போட்டு படிக்கணும்னு செய்யுங்கன்னு. இப்போ எந்த ராகம் போடுறது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராகம் எடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ண, சுப்ரபாத ராகத்தை எடுத்துட்டு அந்த ராகத்தில் படிங்க. அதேபடி சுப்ரபாதரோட அந்த ராகம் இருக்குங்க, அந்த ராகம் கம்பராமன் ஒத்து வரும், படிச்சுப்பாரு, ஓரளவு ஒத்து வரும். ஆகவே அந்த ராகத்தை எல்லாரும் படிப்பாங்க. அதற்கு முக்கியமான சில பாடல்களுக்கு இன்னும் ஐயா சொல்ற மாதிரி சில விளக்கங்கள், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு இது அப்படி சொல்லுகின்ற போது சந்தத்தை பற்றி அருமையான சந்த பாடல்கள் நிறைய இருக்குது. 126 வகையான சந்தங்கள் கம்பன்ல உண்டுன்னு சொல்றாங்க. நான் எண்ணி பார்த்ததில்லை. அத்தனை சந்த பாடல்கள் வருகின்ற போதெல்லாம் அந்த சந்தம் எப்படி வருகிறது, அதுவும் நீங்க கம்பனுடைய சந்தத்தை பார்க்கின்ற போது பாத்திரம் எந்த பாத்திரம் பேசுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தம் அமைப்பான். பாவம் அது. அடுத்தது பாருங்க, எந்த சூழ்நிலையிலே வருகிறது அந்த ஒரு பாத்திரம். இப்ப ஒண்ணும் வேணாம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வந்தது பாருங்க கோவம் நம்ம இலக்குவனுக்கு, கடந்து குதிக்கிறான், வானத்துக்கு பூமிக்குமா குதிக்கிறான். அந்த பாடல்களை எடுத்து படித்து பாருங்க, எந்த சந்தத்திலே அமைத்திருக்கிறாங்க. லட்சுமணன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரியே வரும். குகன் பாடும்போது ஆழ நெடுந்திரு யாரு கடந்திவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ தோழவை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ ஏழமை வேடம் இறந்திலன் என்று மெய்யேசாரோ. எவ்வளவு வேகத்தோட அவன் சொல்றான் பாரு. ஆனா அந்த வேகமும் இங்க இலக்குவன் குதிக்கின்ற வேகமும் ஒரே வேகம் கிடையாது.
அதாவது எப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டினுடைய வேகமே வேற. ஏன்னா அது இருவரும் வேறுபட்டவர்கள். இவன் காட்டுப்பாய், அவன் காட்டுப்பாய் மாதிரி தான் முடிப்பான். இவன் அப்படி இல்லை, இவன் கல்லு. இலக்குவன் வந்து பெரிய கல்லுங்க, அவன் கல்லு. அவன் எந்த அளவுக்கு கல்லா இருப்பான்னு சொன்னா அந்த இடத்துல வர ஒரே ஒரு அதையெல்லாம் சொல்லிட்டே போனா நிறைய போகணும்னு வச்சுங்களேன். ஒரே ஒரு இடத்துல இலக்குவனுடைய மனைவியை மறைமுகமாக சொல்லி இலக்குவனை அப்படியே உயர்த்துருவாங்க. எங்கன்னாக்கா பரதன்லாம் வந்து பார்க்கும்போது புகன் எல்லாரையும் கொண்டு போய் பார்க்குறான் பாரு, இந்த இடத்துல தான் அவன் பார்த்தான், இந்த இடத்துல இதுதான் நல்லா பார்த்தான். அந்த ஒரு பாட்டு வச்சு பின்னாடி இன்னொன்று சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்கிறான், வில்லை உண்டிய கையோடு சொல்றான். லக்ஷ்மணன் நிற்கிறான், வில்லை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறான், எதுக்கும் ரெடியாக நிற்கிறான். அடுத்து சொன்னான் பார்த்தீங்களா, வெய்து உயிர் போடும். அந்த ஒரு வரி தான் லக்ஷ்மணன் அவனுடைய மனைவி பூமியிலை 2 பேரையும் பூரிப்பான். இப்போ லக்ஷ்மணே நேராக காட்டிடுறான். இவன் ஏன் வெய்து உயிர் போட நிற்கிறாங்க? அவனுக்கு மனைவியினுடைய நினைவு. அவர்கிட்ட சொல்ல கூட இல்லை, அவன் வந்துட்டான். அவன் என்ன பண்றாளோ தெரியலையே, எப்படி தவிப்பாளோ தெரியலையே. அந்த உள் பெருமூச்சு உடலால சேரணுங்கிறது இல்லை, அது என்ன பண்ணுவாளோ தெரியலையே என்ற ஒரு ஆதங்கம்னு சொல்றான் பார்த்தீங்களா. அதனாலதான் அந்த பெருமூச்சு வரும், வெய்து ஏற்படும். அதுல தான் கம்பன் இந்த மாதிரி நிறைய இடத்துல கம்பன் நிற்பான். இதையெல்லாம் நீங்கள் காணுங்கால் என்னருமோ எனக்கு அதுக்கு முன்னாடி சீதை சொல்லும் போது சீதை சொல்லுவா இந்த உணர்வு. அதுதான் இப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் தகுந்த மாதிரி கம்பன் அழகா அமைச்சிட்டு போவான். அதையெல்லாம் நீங்கள் கண்டு உணர வேண்டும். அடுத்தது கம்ப சூத்திரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. கம்ப சூத்திரம்னே ஒண்ணு உண்டு. சூத்திரம்னா முதல்ல என்ன, நீங்க சூத்திரம்னாக்கா நீங்க தொண்டாருக்கு கூட ஆடி நிலையில் அங்கேயே கொண்டிலாம் சொல்லுவாரு. இவ்வளோ பெரிய பில்டிங் எடுத்தாப்புல ஒரு கான்கர் மிரர் வச்சிங்கன்னா அழகா அப்படியே கம்ப்ளீட்டா தெரியும். முழுக்க சயின்ஸு பிசிக்ஸ் இதெல்லாம் நம்ம இதில் இருக்குது. அது சூத்திரம். அந்த அளவுக்கு சின்னதாக சொல்லணும், ஆனால் சுருக்கமாக சொல்லணும். எல்லா இதுவும் அதில் இருக்கணும், அதான் சூத்திரம். ஆனால் அதே சமயத்தில் பட்டம் விட்டுருக்கீங்களா யாராவது சின்ன வயசில்? விட்டது இல்லையா? விட்டுருக்கணும். விட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சும்மா பட்டம் விடுறது மட்டும் இல்லைங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா அந்த பட்டத்தை நாங்களே செய்வோம். அந்த பட்டத்தை வாங்கி அந்த இது தாளை வாங்கி அதுக்கு அந்த மூங்கில் காம்பில் வச்சு ஐயா சொன்ன மாதிரி அந்த பில்லுக்கு வளைக்கிற மாதிரி வரைச்சி, அது கூட முக்கியம் கிடையாது. இந்த கயிறை கட்டுறோம் பாருங்க, அந்த கயிறுக்கு பேரே சூத்திர கயிறு. ஏன்னா சூத்திரம்ன்றது முடிச்சு, மங்கள சூத்திரம்ன்றோம்னா எதுக்கு தாலி கயிறு முடிச்சு அந்த இடத்துல முடிச்சு போடுவோம். அந்த பொத்தல் போடுவோம். எந்த இடத்துல பொத்தல் போடுறோம், எப்படி முடிச்சு போடுறோம், அதை பொறுத்து தான் ஐயா சொல்றாங்க. நடுவில் எனக்கு அந்த அனுபவம் கிடையாது, பார்த்த அனுபவம் உண்டு. தூக்கி பார்த்துட்டு இதுக்கு இத்தனை சாணம், இதுக்கு இத்தனை சாணம் சரி. அப்ப இதுதான் சூத்திரம். கம்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே இந்த சூத்திரம் போட்டுக்கிட்டே போவான். சூத்திரம் முடிச்சுன்னு சொன்னேன், முடிச்சு போட்டுக்கிட்டே போவான். சில இடங்கள்ல எங்க முடிச்சு போறானே தெரியாது. அந்த முடிச்சை கம்பன் வேறொரு இடத்துல அவிழ்ப்பான். அடுத்த பாடல்லையோ அதுக்கு அடுத்த பாடல்லையோ கிடையாதுங்க, ஒரு படலத்தை தாண்டி போய் அவர் அவுப்பான். அப்ப எந்த இடத்துல முடிச்சு போடுறான், எந்த இடத்துல அவுக்குறாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இதையெல்லாம் ஐயா மாதிரி நன்றாக படித்தவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டு அனுபவிக்கணும். நமக்கு தெரியலாலும் பரவாயில்ல, தான் நான் சொல்லிட்டேன். கட்டில நாயும் கேட்க. இப்போ ஒன்றும் வேணாங்க, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களே திருவாவதார படம். இந்த திருவாவதார படத்துல கம்மன் ஒரு முடிச்சு போட்டுட்டான். ஆனா எங்க அந்த முடிச்ச போடுறாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதாவது தசரதனுக்கு ஒரு ரகசியம் ஐயா சொல்லக்கூடாது, நீங்க ஐயாவுக்கு தெரியும், சொல்லக்கூடாது. அப்புறம் நீங்க உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லுங்க. தசரதனுக்கு ஒரு ரகசியம் தெரியும். அந்த பையன் ஏதாவது சொன்ன வாய் திறந்து சொன்னானா பார்த்தீங்களா? சொல்லலையே. சரி, கம்பனுக்கு இந்த இது தெரியும், இந்த ரகசியம் தெரியும். கம்பன் சொன்னானா? அப்புறம் நான் மட்டும் எதுவும் சொல்லுவேன், நானும் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த இடத்திலே கம்பன் ஒரு சூத்திரம் போட்டு வச்சிருக்கிறான். இது எங்க உங்களுக்கு தெரிய வரும்னு கேட்டீங்கன்னா, கைகேயி சூழ்வின் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லாதீங்க, அப்புறம் சொல்லுங்க. ஐயா அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க கைத்தட்டல் வாங்கிட்டு இப்ப நானே சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் போச்சு. அந்த இடத்துல அதுவும் கடைசி நேரத்துல
சாக போற நேரத்துல மரண வாக்குமூலம் கொடுப்பான் அந்த பாட்டு. அங்கதான் அவளும் அந்த சூத்திரம் முடிச்சு. இது ஒன்னாச்சா இன்னொரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிட்டு நான் மேல போயிருக்கேன். ஆனா நேரம் ஆகி போச்சுங்க, ஏன் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். வந்து என்னதுன்னா, பட்டாபிஷேகம் நாளைக்கு காலைன்னு மகனை கொடுத்து சொல்றான் வேறு தசரதன். அப்போ ராமன் சிரிப்பு கிடையாது, ஒரு புன்முறுப்பு. இந்த ராமன் இருக்கானே, அவன் கம்பராமாயணம் ராமாயணம் முழுக்க குறிப்பா கம்பராமாயணம் முழுக்க அங்க கொஞ்சம் புன்சிரிப்பை அப்படி அள்ளி தெளிச்சுட்டே போவார். ஒவ்வொரு புன்சிரிப்புக்கும் வெவ்வேறு விதமான பொருள்கள் உண்டு. அந்த ஆத்தங்கரையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் அண்ணன் வரும், உடனே அதை பார்ப்பாரு, பார்த்து சீதையை பார்த்து ஒரு புன்முறுவல் இருப்பார். துயலோர் முறுவல் பூத்தான். அந்த பாடல் அருமையான பாடல். உங்க யாருக்கும் தெரிஞ்சிட்டாலும் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்க. அந்த காலத்துல வந்து தீபாவளி மலர் வரும். அதுல எனக்கு நல்ல நினைப்பு இருக்கு, அதெல்லாம் சொல்ல வரேன். அப்ப நான் சின்ன பையன் வந்து இந்த பாடலுக்கு ஓரிமம் ஒழுங்க கண்ட உத்தமன் உடையலாகணும் அப்படி கடகலன்னு ஓடுவோம்னு வச்சுங்களேன். அந்த பாடலுக்கு கோபுல் அருமையான ஒரு சித்திரம் வரைஞ்சிருப்பார். இன்னைக்கு அந்த சித்திரம் மனக்கண் முன்னாடி நிற்குது. இந்த மாதிரி அங்கேயும் புன்முறுவல் பூக்குறான். அந்த மாதிரி தசரத மகாராஜா கூப்பிட்டு, அப்பா நாளைக்கு உனக்கு பட்டம்னு சொன்னோடனே லேசா புன்முறுவல் பூப்பான. இது கம்மன் போடுகின்ற சூத்திரம். ஏன் அவன் சிரிச்சான்னு கம்மன் விளக்கம் சொல்லவில்லை, ராமனும் விளக்கம் சொல்லவில்லை. பின்னாடியும் கம்மன் இந்த முடிச்சா அவிழ்ப்பதில்லை, நேராக அவிழ்க்க மாட்டான். ராமனை சந்திக்க பரதன் வருகிறான். பரதனுக்கும் ராமனுக்கும் அங்க வந்து அந்த உரையாடல் நடைபெறும். அந்த உரையாடலில் மறைமுகமாக ராமன் சொல்லுவான், அப்பவா இவன் சிரிச்சவனுடைய பொருள் இங்கெல்லாம் தெரியும். இதுதான் கம்பசூத்திரம். இந்த மாதிரி நிறைய இந்த கம்பசூத்திரம் எங்கெங்கெல்லாம் வருது என்பதை நீங்க ஐயா மறந்துட்டா கூட சொல்ல மறந்துடுற. ஐயா இங்க எங்கேயா கம்பசூத்திரம் இருக்கான்னு அப்படி கேளுங்க. அப்ப ஐயா தூண்டி, அதாவது விளக்க நீங்க தூண்டி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஏறி உங்களிடையே ஒரு அருமையான கம்ப விளக்கு இருக்கு. அதனால நீங்க ஐயா தான் தரமாட்டாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து கம்ப சூத்திரம்ன்றதை பற்றியும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அப்பப்போ பார்க்கும்போது நீங்க பார்த்துக்கிட்டே போங்க. அப்புறம் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு இலக்கிய நயம், இலக்கண நயம். நீங்க எல்லாரும் இலக்கிய நயத்துல மொழி விடுவீர்கள். இலக்கிய கம்பனுடைய இலக்கிய நயத்தை பத்தி பேசாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனா இலக்கண நயத்தை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாரும் கிடையாது. ஐயா தான் சொல்லி அப்பப்ப நான் இலக்கண குறிப்புகளை தருவேன். இலக்கண குறிப்புகள்ன்றது பேர். உங்க எல்லாருக்கும் இலக்கண குறிப்புன்னு என்ன ஞாபகம் வந்துறீங்களா? எனக்கு தெரியும். ஈ கா ஏமா ஈடுகட்ட இது மாதிரி பெயர் வச்சோம். இதை மறக்க முடியுமா? எல்லா தமிழாசிரியர்களும் சொல்லி இறந்ததாச்சு. அதுதான் இலக்கண குறிப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லை இலக்கணம். கம்மனுடைய பாடல்களிலே தமிழ் இலக்கியத்தின் 5 இலக்கணங்களுக்கும் நீங்கள் எடுத்துக்காட்டுகள் காட்டலாம். இந்த இரண்டையும் இணைத்து ஒரு ஒப்பற்ற பாடல் ஒண்ணு உண்டு. அந்த ஒப்பற்ற பாடலுக்கு ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாள்கள் விளக்கம் கொடுத்துட்டே போகலாம். இலக்கியத்தின் கொடுமுடி, கம்பன் கற்பனையின் உச்சி சொல்லணும்னு சொன்னா, மணாளன் மண்ணின் மீது மாண்டு கிடக்கிறான். மாண்டு கிடக்கின்ற மன்னவனை எடுத்து மடி மீது கடத்து கொண்டு அழுகிறாள் மண்டோதர். என்ன சொல்லி அழுகிறான்? அவனுடைய ராமனுடைய ஒருவனுடைய வாலியான் எங்கெங்கயோ சுத்தி சுத்தி போச்சான். எதுக்காக போச்சு அவர் யோசனை பண்றான். அங்க ஃபெமினைன் சைக்காலஜி இருக்கு. பாவி வேற எவ்வளோக்கு மேல வச்சு அந்த புத்தி எங்க இருக்குது, அந்த ஆசை எங்க இருக்கு, அந்த காதல் எங்க தேடுதல் தேடிச்சான். அருமையான பாடல். வெள்ளருக்குன்னு சடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனின்னு ஆரம்பிக்க பாருங்க. சந்தம் வேணுமா? அந்த பாட்டு. முரண்தொடை வேணுமா? அந்த பாட்டு. முதல் சிறை என்ன வருது பாருங்க. வெள்ளருக்கும் சடைமுடியான்ங்கிறான். சிவபெருமானுடைய சடைமுடியையும் அவன் சூடி இருக்கிற மலரையும் சொல்லுகின்ற கம்பன் அடுத்த வரியில என்ன சொல்றான் பாருங்க. கல் இருக்கும் மலர் கூந்தல். கான்ட்ராஸ்ட், அப்படியே கான்ட்ராஸ்ட். முரண்தொடை. இந்த ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா போதும், இந்த கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அப்படியே கடந்து குதிப்பான். ஆக்சிமோரன் ஆக்சிமோரன் ஆக்சிமோரன். அதே போலதான் எந்த மோனை வந்துருச்சுன்னா போதும். நீங்க டேஃபடில்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ட்ஸ் இது
அதுல ஒரு அருமையான ஒரு வரி. ஆனா ரசம் உண்மையான கவிஞன், நல்ல கவிஞன் தான், இல்லைன்னு நான் சொல்லாது. இன்னும் அருமையா எழுதுறான் பாருங்க. Beneath the trees beside the lake, beneath the trees beside the lake. அந்த டாஃபடிஸ்ன்ற மரம் காற்றிலே ஆடுகிறோம். இதை படிக்கின்ற போது பாருங்க, beneath the trees beside the lake அப்படி ஆடுற மாதிரி இருக்கு. ஆங்கில பாடம் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர் அப்படியே ரொம்ப பூரிச்சு போயிடுவார். ஆஹா, என்ன அழகா பாரு, அங்க வந்து அல்லிட்டரேஷன் இருக்குதுப்பா அப்படி. நான் ஏஞ்சி சொன்னேன், ஏஞ்சா இதுக்கே இப்படி அலறீங்களே, எங்க கமெண்ட்ல படிச்சு பாருங்க, எந்த பாட்டுல எதுகை இல்லை மோனை இல்லை சொல்லுங்க பாப்போம். மோனை அப்படியே பொட்டிட்டு போவோம். ஆமா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டு போதும் கம்பனுடைய கவித்துவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சொன்ன இந்த வெள்ளருக்கன் கடைமுடியான பாட்டு இருக்கேன், அதுல உள்ள சூத்திரம் என்னன்னாக்க, அதுக்கு 6000 பாடல்களுக்கு முன்னால சூர்பனகை சூழ்ச்சி படலுக்குல எப்படி உனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நீ என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, உனக்காக ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுத்தேன், அந்த பெண் இங்கே இருக்கா இப்படி இருக்கா, அவளை பார்ப்பதற்கு முன்னால் ராவணன் தன் இதயமாம் சிறையில் வைத்தான் அப்படின்னு ஒரு லைன் போட்டுருவான். மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி அங்க போட்டு, அதாவது இவள் இன்னும் பார்க்கவே பார்க்காத சமயத்தில் வைத்த காதல், மனச்சிறையில் வைத்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உள் புகுந்து துட தடவியதோ ஒருவன் வாடி. அப்படி ஒரு இதை முடிச்சு இப்ப அது பார்த்தா முடிச்சு போடணும். நீங்க இங்க அங்க அங்க இங்க அப்படி தாவி 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 பார்க்கும்போது இது ஒரு இலக்கிய இன்பம் மட்டும் இல்லாம இலக்கண நயன்களும் அதுல இருக்கு. 5 இலக்கணம் இந்த ஒரு பாடல்ல இருக்கு. அது எப்படிலாம் சொல்லிட்டு போனா நிறைய போவோம். இது புறத்திணையில வரும்போது பாத்தீங்கன்னா கயிறு நிலைன்னு சொல்லுவோம். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, இன்னைக்கு இங்கிலீஷ்ல சொன்னா அவங்களுக்கு புரியும்னா இங்கிலீஷ்ல சொல்றேன் எலிஜின்னு சொல்றோம். அந்த மாதிரி கையறு நிலை பாடல் இது. ஆக இந்த மாதிரி அந்த பாடல்ல இலக்கிய நயமும் இருக்கின்றது, இலக்கண நயங்களும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த ஒரு பாடல் போதும் கம்பன் மாபெரும் கவிஞன், உலக கவிஞன் என்று சொல்லுவதற்கு. அது போல இந்த இதெல்லாம் எங்கெங்க வருதுன்றது அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் நாங்க. அப்ப மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பன் வந்து மொழிமரபை காப்பான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மொழிமரபை அப்படியே விட்டுட்டோம். மொழி மரபை காக்க வேண்டும், இல்லைன்னா மொழி அழிந்து போயிடும். மொழி மரபை எப்படி கமங்காகிறான்னு பாருங்க. வட எழுத்து ஒரின்னுவான். வட எழுத்துன்னு சொல்லும் போது பிறமொழி சொற்கள்னு தான் பொருள். இப்ப நாம கொள்ளணும். அந்த காலத்துல வடமொழி மட்டும் இருந்தது, அதனால வடமொழின்ட்டான். ஆனா இப்ப பிறமொழி சொற்களை எழுதுகின்ற போது நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏற்ப எழுதணும். நீங்க நம்ம செய்யணும், ஐயா நான் கிருஷ்ணன் எழுதக்கூடாதா இப்படி கேட்கிறாங்க. பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு எங்க கிட்ட. அவர் பேரை பாலகிருஷ்ணன் நாங்க அழைப்பதில் போட்டா கூட சண்டைக்கு வந்துருவாரு. அது எப்படி நீங்க பாலகிருஷ்ணன் போட முடியாம பாலகிருஷ்ணன் தான். பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி ஆகலாம், திருவல்லிக்கேணி திண்ணவெளி ஆகலாம், திருநெல்வேலி திண்ணவெளி ஆகலாம். ஏன்னா அவன் இங்கிலீஷ்காரன் வாயில நுழையலாம். அப்ப நம்ம வாயில மட்டும் நுழையுமா? கம்பன் அதையெல்லாம் எப்படி பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும். தமிழ் முறைப்படி ரகரம் மொழிக்கு முதல்ல வராது. எழுதுகின்ற போது பாருங்க, எந்த இடத்துலயாவது ராவணன் எழுதியிருக்கானா? ஈராவணன் தான் எழுதுவான். ராமன் எழுதியிருக்கானா பாருங்க, ஈராமன் தான் எழுதுவான். ஆக இப்படியெல்லாம் மொழிபரவை காத்து எழுதுறான். அந்த மொழிபரவை காக்கிறது எப்படிங்கிறத நம்ம கம்பன் வந்து கத்துக்கணும். அதே போலதான் ஒன்றே ஒரு பிறமொழி பெயரை எப்படி தமிழ்ல எழுதுறது? விபீஷணன், ஈடனன் என்ன அழகா எழுதிருக்காங்க. அது மாதிரி நாம இப்ப எழுதுனா என்ன பொருள், ஏன் செய்யக்கூடாது? இதெல்லாம் நாம கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கிறது தான் இதுன்னு சொல்லிட்டு நான் எங்களுடைய இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல அதுக்கப்புறம் வந்து அங்கங்க போகும்போது பாத்தீங்கன்னா பழமொழிகள், நிறைய பழமொழிகள் இருக்கு கம்பராமாயணத்துல. அதுல எந்தெந்த பழமொழிகள் இருக்குதுன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்னாக்கா ஒரு விதத்துல எளிது. இப்போ இதுல 116வது 1116வது எடுங்க பார்ப்போம். அது என்ன வந்துக்க மாட்டீங்க நீங்க இல்லையா? ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சு. அதனால இப்ப இது வந்து இல்ல இல்ல கடைசியில இருக்கும் பாருங்க. 1116 பாருங்க. அதுல ஒரு பழமொழி வருது. வந்தனன் அரசன் என்ன மனத்தெழும் ஓகை பொங்க கந்து அடும் களிரும்
தேரும் கலினமா கடலும் சூழ சந்திரன் இரவி தன்னை சார்வதோர் தன்மை தோன்ற இல்ல திருவாதாரம் என்னுடைய பதிப்புல வந்து அது 1116. இதுல 116 பாருங்க. ஆரம்பத்துல முதல்ல அதாவது இவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நம்பர் அது மாறி மாறி வரும். ஏன்னா இவர் ஒரு மாதிரி கூட சொல்லுவாரு. அதே போல வந்து ஆசா வேற ஒரு மாதிரி நம்பர் கொடுப்பாரு. ஜெயச்சந்திரன் அவர் போட்ட அந்த பதிப்புல வேற மாதிரி இருக்கும், வர்த்தமான பதிப்பகம். ஆகவே அதை வச்சு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல நீங்க ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. எதிர்கொள் படம் இல்ல நான் சொல்றது நீங்க படிக்கின்ற இந்த திரு அவதார படலத்தில் 116. ஆமா இங்க அப்ப 116 அப்ப 116 1000 வராது பாருங்க. 116 பாருங்க. இப்ப இந்த மாதிரி தான் நான் முறை அன்பினால் கூடல் போர்த்தன புகைந்தே நான் பார்த்தேன், நான் எழுதிட்டு வந்திருக்கேன். சுரதலம் உற்று ஒளிர் நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்துடு மற்றைய ஒளியை வரதன் என பெயர் பண்ணின நன்றையை. அதுல முதல் வரிய பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கை. அந்த உள்ளங்கை நெல்லிக்கணிக்கு நம்ம என்ன பொருள் சொல்லிட்டு வரோம்? இங்க வச்சா நமக்கு நேரா தெரியும். அதனால ஆனா ஐயா அருமையான ஒரு பொருள் சொல்றாங்க. எப்படின்னாக்கா மற்ற பொருள் பழம் அழுவுதுன்னு சொன்னா அது உள்ள இருந்துதான் அழுகிட்டு வரும், அப்ப நமக்கு தெரியாது. ஆனால் நெல்லிக்கனி மட்டும் வெளியில இருந்து உள்நோக்கி அழுகும். அப்ப அந்த பார்க்கும்போது அது அழுகுன பழமா நல்ல பழமான்னு தெரிஞ்சுக்கணும். கருத்தை ஐயா அவர்களே எழுதியிருக்கிறாங்க. அதை சொல்றதுக்காக தான் இந்த இதை எழுதி, வேற ஒண்ணும் இல்லை. ஆக இந்த மாதிரி பாருங்க, எவ்வளவு நுட்பமான பொருள்கள் எல்லாம் ஐயா சொல்லக்கூடும். நீங்க அதெல்லாம் அப்படியே கூர்ந்து இழுத்துக்கணும். செவிநுகர் கணிகள். சரி, கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு கம்பெனில ரொம்ப ஆர்வம் மட்டும் இல்லை, ஈடுபாடு மட்டும் இல்லை, ஒரு ஆழமும் இருக்கு. நல்லது. இந்த கூட்டத்துக்கு அருமையான எடுத்துக்காட்டுன்னு சொன்னா இவங்க எல்லாம் இன்னைக்கு 7 பேர் காணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதை பத்தி கவலை இல்லை. இல்ல அந்த ஆர்வ வேகத்தை பார்க்கலாம். ஆக இப்போ நீங்க வந்து முற்றுவதற்கு போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஐயா விட்டுட்டா கூட நீங்க விடக்கூடாது, நீங்க தான் அவரை தொலைப்பணும். ஐயா விட மாட்டேன். அப்போ அது அடுத்தது பாருங்க, திருக்குறளை தொடாத புலவனே கிடையாது, கையாளாத ஆளே கிடையாது. எல்லாரும் திருக்குறள்ல கை வச்சுக்கலாம். ஏன்னா கையை வைக்காம போக முடியாது, திருவள்ளுவனை தாண்டி இது பண்ண முடியாது. அதனால தான் இவரு தமிழுக்கு கதியம். தமிழுக்கு கதி யாருன்னா 2 பேர். அதான் கதி. கம்பன், திருவள்ளுவர், அதான் கதி அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவார்கள். சொன்னது யாருன்னு தெரியல. டிகேசி இல்ல. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து நேரடியா குறளையும் எடுத்து கையாண்டுவார், குறள் வரிகளையும் எடுத்து கையாண்டிருப்பார். அது சில கொடுப்பது அழுக்கருக்கும் அன்னைக்கு சொன்னீங்க, உடுப்பதும் உண்பதும் என்று கேடும். அது நேரடியாக குறள் அப்படியே கையாளுறது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குறளுடைய கருத்துக்களை தானே கொண்டாடுறது அப்படி இருக்கிறது. ஆமா, குறள் கருத்துக்களை எடுத்துட்டு வந்து அப்படியே கலந்து கொடுப்போம். ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி மட்டும் எல்லாம் பிடிச்ச வரி. அதுல ஒரு புது கவிதை உங்களுக்கு தெரியுமோ? அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா, நோக்கியா கம்பெனிக்கு ஏகப்பட்ட பணம் பாக்கியா. அந்த மாதிரி அண்ணலும் நோக்கினான் அவனும் நோக்கினான்னு சொல்லுகின்ற போது எங்க இருந்து எடுக்கிறான்? திருவள்ளுவர். கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. ஒரு குறள்ல அவர் 2 கருத்தை சொல்றார். ஆனால் கம்மன் விடுவானா? ஒரு வரிக்கு 4 வரி பாட்டு, இன்னொரு வரிக்கு 4 வரி பாட்டு. அப்ப வாய்ச்சொற்கள் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச மாட்டார்கள். நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணக்கு தானை கொண்டான. அடுத்தது இப்ப இந்த இடத்துல அடுத்த இதுல பாடல்ல சொல்றான் கம்மன், பாற்கடல் பள்ளி கலவி நீங்கி போய்
பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. நண்பர்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டான், அப்புறம் 2 பேரும் நடுவில் இங்கே சந்திச்சாங்க, எவனா பேசுவானா, அது ஒரு பொருள். ஆனால் பார்க்கடலே பள்ளி கலவி நீங்கி போய் இந்த பிறவியில பிறக்கிறாங்களே 2 பேரும், பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. இந்த 2 பாடலையும் கம்பன் ஒரு திருக்குறள் தான் எடுக்கிறான். சரி, ஒண்ணே சொல்லிட்டு மேல போயிடுறாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம். சரி, உடனே எங்க அனுப்புறான்? வசிஷ்டர்கிட்ட அனுப்புறான். வசிஷ்டர் என்ன பண்றாரு? அப்பா, நாளைக்கு நீ முடிசூட போகிறார், ஒரு மன்னவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரிசையாக அருமையாக இது சொல்லிட்டு வருகிறார். அதே போல பாத்தீங்கன்னாக்கா, சரி, அது அப்போனா நான் ஷேக்ஸ்பியரை சொல்ல நினைச்சா அவன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும், வேற ஒன்றும் நல்லா இருக்காது. வகுக்கும் தவம் சொல்லும் போது பாருங்க, அவன் என்ன மன்னவனுடைய இயல்புகளை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு அருமையான ஒரு இந்த காலத்திலும் பயன்படக்கூடிய ஒரு வரி. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற போது போர் ஒடுங்கும், ஆனால் புகழ் ஒடுங்காது. போர் ஒடுங்கும், போர் தான் முடிவு ஆகுமே தவிர புகழுக்கு முடிவு இருக்காது. அப்படி நடந்து கொள்ள வேண்டும். கம்மனுக்கு இதை சொன்னவன் யார்? நம்ம வள்ளுவன். அவனுடைய தான் பகையும் நட்பா கொண்டொழுகும் தகமைக்கன் தங்கிற்றே உலகன்னுவான். நீ பகைவனே உனக்கு இல்லைன்னும் போது அப்புறம் உனக்கு எங்க சண்டை ஏது, சமாளி ஏது? சண்டை இல்லை என்று சொன்னால் நாடு எவ்வளவு வளம் பெறும். அதனால சண்டையை முதல்ல ஒழி, அதை சொல்றான். இது கம்பன் எங்க இருந்து எடுத்தானா? வள்ளுவர்கிட்ட தான் எடுத்தான். இப்ப இந்த மாதிரியும் நிறைய வரும், அதையும் நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இது உங்க புத்தகமா, டக்குன்னு பக்கத்துல அதை குறிச்சிக்கணும். பின்னாடி நீங்க திருப்பி பார்க்க, நீங்க முற்றோதல் மட்டும்தான் புத்தகத்தை பறக்கணுன்றது இல்லை. முற்றோதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அதையும் நாங்கள் செய்வோம். ஐயா, ஒருத்தர்கிட்ட விட்டுடுவோம், இந்த படம் அடுத்த மாதம் படிக்க போறோம்னா, ஐயா நீங்க அதுக்காக தயார் பண்ணிட்டு வாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, படத்தை படிச்சு தயார் பண்ணிட்டு வருவார். இதெல்லாம் நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். முதல் வகுப்புல இதெல்லாம் அறிமுகம் சொன்னேன். எல்லாரும் பென்சில் கையில கட்டாயம் வச்சிருக்கணும், எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும். என்னுடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பக்கமாக வச்சுருப்பேன். இதை விட எங்கள் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கத்துக்கு நடுவில் ஒரு வெள்ளத்தாள் கொடுத்து தைச்சிடுவார். அது இன்னும் உத்தமம். ஒரு பக்கத்துக்கு நடுவில் சுத்தமாக பைண்டிங்கெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு நடுவில் வெள்ளத்தாள் வச்சு தைச்சிடுவார். நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கேன். 2வது திருக்குறள் எங்கெங்கெல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பழமொழிகள் சொல்லியிருக்கேன். கம்ப சூத்திரம் எங்கெங்கெல்லாம் வரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தவிர ஒரு குணச்சித்திரம், ஒரு கேரக்டர் அது பின்னாடி சொல்ல போறேன், பாத்திரங்களை பற்றி சொல்ல போறேன். அப்போ இந்த மாதிரி அப்போ ஐயா உங்களுக்கு அருமையாக அவங்க வழிகாட்டத்துக்கு இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இப்போ இந்த மாதிரி பார்க்க திருக்குறள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. நேரம் ஆகிட்டே போகிறதுக்கு நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன். அப்புறம் சொல்லாட்சிகள்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய சொல்லாட்சிகளுக்கு எடுத்துக்காட்டு தொட்டமிடலாம் தேன் சுட்டுகின்ற காவியம் கம்பன். இதை பாருங்க, அரக்கன் சொல்றான் பாருங்க, யார்? விபீஷண அண்ணனுக்கு புத்தி சொல்லும் போது சொல்றான், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், பூசுவது மானிடரை நன்றுணம் கொற்றம்னுவான். அந்த பேசுவது மானம், இடை பேணுவது காமம் போது அந்த ஓசையை முதல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் புத்தராம் பாரு, ஆமா பெருசா பேசி கிச்சிட்டப்போ என்ன சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதுதான் அந்த சொல்லாட்சி எடுத்துக்காட்டு காட்டணும்னா நிறைய போகலான்னு வச்சுங்களேன். ஆகவே அதை விடுங்க. அதுக்கப்புறம் தான் பழமொழிகள் சொல்லியாச்சு. ஐயா பல பழமொழிகள் சொல்லுவாங்க. இப்போ நான் எடுத்துக்காட்டினேன் இந்த அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சொல்லாட்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாத்திர படைப்புகள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா, கம்பனுடைய அதாவது ராமாயணத்துல கதையை நடத்துறவங்களே யார் தெரியுங்களா?